மக்காலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வியூனா இந்த வியூ தான் சொல்லணும். ரொம்ப பிடிச்ச இடமும் கூட. இங்கே தான் நோன்பு திறக்க போகிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு செமையான ஒரு இடம்னா மக்கால இதை சொல்லலாம். ஹலோ ஹபீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 29வது நோன்பு. நம்ம இஃப்தார் திறக்கிறதுக்கு வந்து ஜபல் காந்தமா போகிறோம். சேனல்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். மக்காலிருந்து நீங்கள் சன்செட் பார்க்கணுன்னா இந்த இடம் தான் பயங்கரமான ஒரு இடம். செம்மையாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. அங்கே தான் இப்போ நாங்கள் சன்செட் பார்க்க போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, 29ஆம் தேதி நோன்பு. ஸோ இன்றைக்கி வந்து பிறை பார்க்க கூப்பிட்ருக்காங்க. சவுதி அரேபியாவில் எல்லா மக்களும் வந்து பிறையை பார்த்து நீங்கள் ஒரு வேளை பிறை பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிறையும் பார்க்க போகிறோம். பிறை தெரிஞ்சிச்சுன்னா ரம்ஜான் நாளைக்கு, பிறை தெரியலன்னா நாளை கழிச்சு ரம்ஜான். ஸோ நம்ம இப்போ பிறையும் பார்க்க போகிறோம், அதே எங்களை சன்செட்டும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 5:33 ஆயிடுச்சுங்க. 5:33 ஆயிடுச்சு. ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போகணும். இப்போ நம்ம ரூம்லேருந்து போகிறதுக்கே ஒரு 40 நிமிஷம் ஆகும். இப்போ டிராஃபிக்காக வர இருக்கும். அது ரொம்ப ஹரம் பக்கத்தில் இருக்கனால தெரியல நம்ம போக முடியுமான்னு. வாங்க மக்களே, இப்போ நம்ம தேட்டரிங் ரோட்டில் குதை பார்க்கிங் போகிற வழியில் நிற்கிறோம். எப்போவுமே நாங்கள் இந்த யூட்டனை மிஸ் பண்ணிடுவோம், டேரெக்டாக போயிடுவோம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு அப்படி யூட்டன் மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் இது யூட்டன் கிடையாது, இப்படி வளைஞ்சி இந்த பக்கம் போகணும். அதனால் இந்த பக்கம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால் கரெக்டாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து நில்லுங்க மக்களே. நம்ம வந்து குதை பார்க்கிங் வந்தாச்சு. இது வரைக்கும் வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் கிளாக் டவர் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் டஸ்டியாக தான் இருக்குது. அதாவது இங்கே பொதுவாகவே இந்த மணல் புயல் இந்த காற்றடிச்சிச்சின்னா இந்த டஸ்ட்டு வர தான் செய்யும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம கண்ணாடியும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, வண்டியோட கண்ணாடியும். இப்போ இந்த சிக்னல் இருக்குல்ல, இந்த சிக்னல் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். போயிட்டு ரைட்டில் மேலே போகணும். இடத்துல ரைட் எடுக்கணும். இது வந்து இந்த வலையான ஹோட்டல். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறையா வாட்டி இந்த இடத்த காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து ரைட்டு மலேசியா இவங்களாம் வராங்கல்ல, இந்தோனேசியா, அவங்க ஹோட்டல்லாம் இங்கே இடத்துல தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் மேக்ஸிமம் இந்த இடத்துல ஹோட்டல் வருது. உங்கள் ஹோட்டல் இங்கே இருந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் பக்கம் தான், டாக்ஸி பிடிச்சா கூட போயிடலாம். இதுக்குள்ளே வந்து போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இஃப்தாருக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நோன்பு திறக்க டைம் ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சு. மக்கள் வந்து இந்த பக்கம் நிறைய ஹோட்டல் உள்ளவங்களாம் ஹரம் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் இருக்குது. நீங்கள் வந்து போகணுன்னா போட்டுக்கலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரீ தான். இங்கே போட்டுட்டு நம்ம ஹரமில் இங்கேருந்து பஸ்ஸுக்கு போகலாம். இங்கேருந்து பஸ்ஸுக்கு போகலாம். முக்கியமான இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம வீடியோவில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். தெரியாத உள்ளே கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இதுக்கு மேலே அந்த டவர் வரைக்குமே போகும். இன்னும் நல்லா ஹைட்டாக போக உங்களுக்கு வந்து பயங்கரமான பிளேசஸ்லாம் இருக்குது. வாங்க நம்ம மேலே போய் இடத்த போடுவோம், மேலே போவோம். மக்காலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வியூனா இந்த வியூ தான் சொல்லணும். ரொம்ப பிடிச்ச இடமும் கூட. இன்றைக்கி இங்கே தான் இஃப்தார் திறக்க போகிறோம். ஐயோ, இங்கே தான் நோன்பு திறக்க போகிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு செமையான ஒரு இடம்னா மக்கால இதை சொல்லலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாஷா அல்லாஹ். இந்த மலைக்கு பேர் ஜபல் காந்தமா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மக்காவையும் பார்க்கலாம். நம்ம செம்மையாக இருக்குல்ல. இதுதாங்க ஜபல் காந்தமா. மக்கால பல மலைகள் இருக்குது. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் ஒன்று இருக்குது. இந்த மலை வந்து ஜபல் காந்தமா. இங்கேருந்து அற்புதமாக மக்காவோட சன்செட் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். கரெக்டாக கிளாக் டவருக்கு மேலே இருக்குது சூரியன். இதுக்கு தாங்க காபக்கன் கோடி வேண்டும் காபாவை பாய். நம்ம அசரப் பாய் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். அப்போ அவர் இந்த பாட்டு தான் பாடினார். அதனால இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாஷா அல்லாஹ். பாருங்கள் ஹரமோட லைட்டை. மக்களே, நம்ம ஆசையாக வந்து அந்த இடத்துக்கு போய் நின்று எல்லாத்தையும் விரிக்க போனோம். அந்த போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து இந்த இடம் வந்து மம்னு அப்படின்னு சொல்லி, மம்னுனா இங்கே தடை செய்யப்பட்ட இடம், நீங்கள் வந்து இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி ரீசன்னால். அங்கே பாருங்கள் மக்காவோட வியூ எப்படி அழகாக இருக்குன்னு. எனிவே நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்களே, இவங்கெல்லாம் இங்கே நோம்பு திறக்கிறாங்க. நம்ம கீழே வேணால் நோம்பு திறக்க ட்ரை பண்ணுவோம். சரி, நம்ம வந்து இதில் இருந்து நிறைய இடம் இருக்குங்க. கீழே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நம்மளை வந்து மேலே அலோவ் பண்ணலை. மேலே அங்கே இருந்தோம்.
அங்கேருந்து அலோவ் பண்ணலை. சரி கீழே வந்திருக்கோம். கீழே யாரும் இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேர் இருப்பாங்க இங்கே வந்து. நார்மல் ரம்ஜான் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இஃப்தார் டைமில் வந்து நல்லா கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இல்லைங்க, இன்றைக்கி கூட்டமே இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கிற போதே கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஒருவேளை யாரையும் அலோவ் பண்ணலையா அப்படின்னு தெரியல. சரி பார்க்கலாம். அங்கேயும் போலீஸ் இருக்குது, யாரும் இல்லை. எங்கள் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. சன்செட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ வேகமாக ஆகுது பாருங்கள் சன்செட்டு. இங்கே ஒரு பூனை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு அமீன் கூட. அமீனே ஏதோ வச்சுருக்க போல். சன்செட் ஆகுதுங்க. உங்களுக்காக டைம் லேப்ஸில் போட்டு விட்றேன் சன்செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க, இஃப்தாருக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பூன் எடுக்க மறந்துட்டோம், அதை கலக்கி விட்றேன். மீன் நேராக பிடி ஏப்பாடா. அந்த இஃப்தாருக்கான செட்டப் எல்லாமே பண்ணியாச்சு. கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. பாருங்கள், நோம்பு கஞ்சி, சர்பத்து, இறாவடை, பேரிச்சம்பழம், சாக்லேட்டு, அப்புறம் கேக்கு, தண்ணி. இதான் நம்ம தம்பி அமீன் இருக்காப்புல. அற்புதமாக அந்த வியூவில் வந்து நம்ம நோம்பு திறக்க வந்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு இடம், ரொம்ப அமைதியான ஒரு இடம். நல்லாயிருக்கு இந்த இடத்துல. பாருங்கள், எவ்வளோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் பேர்கிட்ட இருப்பாங்க இந்த மக்கால. ஆனால் இங்கே வந்து ஒரு அமைதி, ஒரே அமைதி தான். செம்மையாக இருக்கும். ஏன் வாங்க சொல்லிட்டாங்க, வாங்க சொல்லிட்டாங்க. நோம்பு கஞ்சி அற்புதமாக இருக்குது. ஒன்றும் பண்ணாது. மேலே அந்த பூனை ரொம்ப பாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப்தாருக்கு வந்திருக்கு அமீன். பார்த்திங்கன்னா நம்ம அற்புதமாக நோம்பு கஞ்சி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இறாவடை அற்புதமாக இருக்குது. இறாவடை, ஜூஸ், சூப்பரான ஒரு இஃப்தார் இந்த லொக்கேஷனில். பாருங்கள், நோம்பு கஞ்சிங்க, வீட்டில் செஞ்சது, செம்மையாக இருக்குது. என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, பின்னாடி கேமராக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க கேமரா உண்மையில் நல்லா தான் இங்கே இருக்குது, போய் சொல்லலை. முதல் நோம்பில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், 2ஆம் நோம்பில் டேஸ்ட் கூட்டிக்கிட்டே போகும். இந்த 30ஆம் 29ஆம் நோம்பு அதனால் டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 30 நாள் செய்கிறாங்கல்ல. இறாவோட இறா வந்து அரைச்சி, அதுக்கு வந்து ஜப்பார் பை மாதிரி சொல்கிற மாதிரி இறா அரைச்சி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இலை எல்லாம் போட்டு பிரெட் கம்ஸ் போட்டு பிரட்டி சுட்டுது, அற்புதமாக இருக்குது. இதுக்கும் கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருக்குது.
அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து தொழுது முடிச்சாச்சு, நோம்பும் திறந்தாச்சு. திறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம். இங்கே வந்து நம்ம இந்த காபாவோட வியூ வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நம்மக்கிட்ட பாயாசம் ரிமைனிங் இருக்குது. நம்ம பாயாசம் குடிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நமக்கு வேறு மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணணும், அதையும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.